செய்யக்கூடாது, எங்கேயும் எடி பார்க்கக்கூடாது, அவரை பார்க்கக்கூடாது. கர்த்தர் ஜீவனுள்ள வார்த்தையை உங்களுக்கு அனுப்ப போகிறார். 2 விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மூலமா 2 வாரமா என்னோட பேசியிருக்கிறார். 2 வாரமா என்னோடு கர்த்தர் இடைப்பட்டு கற்றுக் கொடுத்திருக்கிற வார்த்தையை கர்த்தர் நாளில் உங்களோடு கற்றுக் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் உங்களுக்குள் வந்து உங்களை உருவாக்க போவதே நாமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிந்தைகளை தேவனுக்கு ஹல்லேலூயா. தேவனுடைய சிந்தைகளை ஆளுகை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்து நல்ல கட்டி நம்பி அந்த வார்த்தையை எப்படி ரிசீவ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தையை கொடுப்பதற்கு முதல் வார்த்தையை எனக்கு 2 இடத்துல உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுனா வார்த்தை. ஹல்லேலூயா. நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் நோக்கி நடக்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில நிமிர முடியாதபடி இருக்கிற காரியங்களை கர்த்தர் காலப்படின அவர்கள் முறையில் விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ண போகிற கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தையை கர்த்தர் மறுபடியும் பேசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் பேசி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் என் ஜெப நேரத்துல இந்த வார்த்தையை மாத்திரம் பேசுவோம். 2 மணி நேரம் நிறைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். இதற்கான என் சின்னங்களோடு நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேசணும்னு சொல்லிட்டு ஒரு போன் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகோதரன் வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த செவ்வாய்க்கிழமை அந்த சகோதரனுக்கு ஒரு அற்புத சுகத்தை குறித்து சொல்லிட்டு இந்த வார்த்தைக்குள்ள கடந்து போகிறேன். அதே அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதற்கான சாட்சி சொல்லிட்டு அவரோட கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபுடைய தம்பி சித்தி பையன் அவர் யோனாதான். அவருக்கு வந்திருக்க பின்னால உட்கார்ந்துருக்காங்க. ஹல்லேலூயா. சொன்ன சாட்சி திடீர்னு எனக்கு காலை போன் பண்ணாங்க. 10 மணிக்கு யோனாதான் ஜெபம் பண்ண வர நீங்க வர முடியுமா? 10 மணில இருந்து 3:30 மணி வரைக்கும் யாரும் கொடுக்கறது இல்லை. ஹல்லேலூயா. எங்க அப்பாவுடைய டைம். ஹல்லேலூயா. அப்படி சமூகத்தில் காத்துட்டு டைம் கொடுக்க மாட்டேன். இப்பதான் கொஞ்ச நாள் சரி நாற்பது அந்த டைம் வரக்கூடிய காலம் கொடுத்து ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்ல முடியாது. நான் பிரேயர் முடிச்சுட்டு விட வரேன். பிரேயர் முடிச்சுட்டு ஒரு 4 மணியை கூட கடந்து போனோம். சகோதரன் வீட்டில் யோகு கொண்டு வந்தார். அப்போ சேர்ந்து உட்காந்து உட்கார்ந்துட்டு போச்சு. ஏன்னா கர்த்தர்களுக்கு ஜெபத்தில் வச்சு எல்லாரும் மனசுடைய டோட்டல் கிறிஸ்டியன் சொல்லுங்க. ஜெபத்திலே கர்த்தர் சொல்லிட்டார். என்னென்ன நடக்க போது, என்னென்ன ஸ்பிரிட் உள்ள இருக்குது, என்னென்ன ஆவி மன பிடிச்சிருக்கீங்கிறத எல்லாரையும் ஆண்டவர்கள் சொல்றதுனால சில காரியம் அவங்க வச்சு சொல்ல முடியாது. தேடி நீங்க மேல பண்ணுங்க. யோகு வந்து 2 மாடி மேல இருக்கீங்க ஜோம் பண்ண போறேன் சொல்லிட்டு போக சொல்லிட்டு சேர்ல அவங்க தூக்கம் இருந்தாலும் நான் உட்காந்துருக்கேன். சேர பார்த்து சகோதரன் பார்த்து சொன்னேன். ஆண்டவர் உங்களை பார்த்து கேள்வி சொல்றாரு. இந்த மாதிரி கட்டோட்டம் இருக்கிறீங்கன்னு சொல்லும் போது ஒரு தூக்கி கம்மியில கீழே உள்ள ஆரம்பிச்சார். ஆட ஆரம்பிச்சார். நான் வேற சொல்றேன். கர்த்தர் சொன்னதை சொல்ல சொல்லி முடிச்சுட்டு தலையை கழிச்சா உருட்டுக்கிட்டு இருக்கிறார். சாஸ்திரம் அதை கழித்து அந்த மனுஷனை உருட்டிக்கிட்டு இருக்கு. நான் ஜோமணி முடிச்ச போது அந்த பிசாசு ஒவ்வொன்றா விலை போக ஆரம்பிச்சு. எனக்கு தெரியாது, அங்க நடந்த காரியம்லாம் தெரியாது. கர்த்தர் சொன்னார் தலையில கை வைக்க சொன்னா தலையில கை வைக்க 2 கையையும் பிடிச்சு இந்த கையின் பிரியாசத்துக்காக ஜோமன் சொன்னா ஜோமன் இந்த தொடையில ஒரு தட்டுன எவ்வளவுதான் இடுப்புல கை வைக்கிறாரு. அவர் எங்கெல்லாம் சொன்னாலும் கை வச்சு இங்கெல்லாம் எனக்கு கட்டுன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் சொல்லும் போது வச்சு நடந்தது என்னன்னு தெரியுமா? அந்த ஜெபமணி முடிச்ச போது அந்த சகோதரர் சொன்ன சாட்சி
ஒரு எத்தனை வருஷம், 40 வருஷமாவா சின்ன வயசுல இருந்தே உட்கார முடியாது. 20 வருஷம், 20 வருஷமா அவரால் சம்பளம் ஊட்டி இப்படி உட்கார முடியாது. இப்படி உட்கார முடியாது. அல்லேலூயா. முதல்ல இப்படி உட்காரலாமா, இல்லைன்னா நின்றுகிட்டே இருக்கணும், இல்லை சேர்ல உட்காந்துக்கலாம். சம்பளம் ஊட்டி உட்கார முடியாது. ஒரு பொல்லாத ஆவிகள் சொன்னாரு, இந்த கால்ல இன்னொரு மனுஷன் இந்த காலுக்குள்ள உட்கார்ந்து படுத்துக்கிட்டு அவருக்கு தெரியும் ஒரு மனுஷன் கூட இருப்பான். இந்த காலுக்குள்ள தொடை, இந்த தொடையை மடக்க முடியாத, நீட்ட முடியாத, ஒன்றும் செய்ய முடியாது. தட்டி ஒரு சொல்றாங்க, வெக்கப்பட ஒரு அப்படி சம்பளம் பண்ணலாம், சும்மா அப்படி உட்காரு, இப்படிலாம் உட்கார முடியாது. எத்தனை வருஷம்? 20 வருஷமா உட்கார முடியும். அவர் சொன்ன சாட்சியை நான் சொல்றேன். ரெண்டாவது சொன்னாரு, இப்படி தலையை நிமிர்ந்து பார்த்தாங்கன்னா அப்படியே ஆவி வரணும். ஆவி வந்து ஒரு தலைக்குள்ள வர்றது நல்லா தெரியுமா? ஆவிகள் நிறைய வர்றது நல்லா நிமிர்ந்தெல்லாம் பார்க்க முடியாது, இப்படி குனிஞ்சே தான் முடியும். லேசா நிமிர்ந்து பார்த்தாங்கன்னாவே ஆவிகள் வந்துகிட்டே இருக்கும், உள்ள வந்துகிட்டே இருக்கும். வந்து அப்படியே கணக்கு உள்ள வரணும். வேலைக்கு போக கூடாது, கையை பிரயாசம், வேலைக்கே போக கூடாது, கையை படுத்தா இருப்பான். வேலைக்கு போனா ஒரு நாள் வேலைக்கு போனா ஒரு வருஷத்துக்கு வேலை போக மாட்டேன். கையின் பிரயாசத்தை கெடுக்கிற ஆவி கர்த்தர் சொன்னார், அதை விளக்கினார். அல்லேலூயா. மனுஷன் சொன்னாரு, இன்னைக்குதான் இப்பதான் தலையை நிமிர்ந்து பாருங்க, இல்லை தலையை நிமிர்ந்து பார்த்தாலே அந்த ஆவிகள் வருது நல்லா தெரியும், சனி உள்ள வரும். அல்லேலூயா. கர்த்தர் அப்பதான் சொன்னார், அந்த மகனுடைய தலையை நான் இன்னைக்கு நிமிர பண்ணது போல என் சனங்களுடைய தலையை நான் நிமிர பண்ண போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அது முடிச்சு போயிட்டு நைட் வரும்போது ஜோசுவா வீட்டுக்கு அவன் மெடிக்கல் இருந்து வந்திருந்தா அம்மா அன்னைக்கு அவன் பார்க்க வந்தாங்க. நைட்டு ஒரு 9 மணிக்கு அம்மா வந்திருக்காங்க, பாப்போன்னு போனேன். போய் அவனை பேசிக்கிட்டேன். வீட்டோட கிளம்பும் போது பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணுவேன். அம்மா வந்து முழங்கால் போனாங்க. எதுக்குமா ஜோம் பண்ணுவேன்? அவங்க சொன்னாங்க, என்னால நிமிர்ந்து நடக்கவே முடியாது, அப்படியா ஒரு வேலை வேணும், எனக்கா ஜோம் என்ன செய்ய முடியாது, வேற ஏதாவது வார்த்தை சொல்லுறாங்க. என்ன சொன்னாங்கம்மா, என்னால நிமிர்ந்து நடக்க முடியாது, அதற்காக ஜெபம் பண்ணாங்க. வீட்டுல ஒரு கை வச்சு ஜெபம் பண்ணி முடிச்சோம். இப்ப எப்படி பாருங்க, இப்ப எந்த பிரச்சனையும் தெரியல, வழியெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்ப பாருங்க நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், இது 2வது உனக்கு ஒரு சாட்சியாக தான் இதை காண்பிக்கிறேன். அல்லேலூயா. என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை நிமிர்ந்து நிற்க முடியாம இருக்கிறாங்களோ அதையெல்லாம் நான் நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. இது சொல்லி கட்டளைக்கு அப்பதான் அதை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. எழுந்தவர்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் புத்தகம் 26வது அதிகாரம் அதில் 10வது வசனம் வாசிக்கிறேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு 26 பக்கம் 13 நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது ஒரு அடிமைத்தனம், எகிப்து என்கிற அடிமைத்தனம். இரண்டாவது அந்த அடிமைத்தனத்தோடு சேர்ந்து ஒரு நுகத்தடி. இந்த நுகத்தடிகளையும் இந்த அடிமைத்தனத்தையும் கர்த்தர் அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நுகத்தடிகளையும் அந்த அடிமைத்தனத்தை மாற்றினா கர்த்தர் அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அல்லேலூயா. இந்த 7வது மாதம் கர்த்தர் சொல்கிறார், ஒருவரை இந்த வருடமாய் ஒருவரை ஏதாவது ஒரு நுகத்தடியோடு ஏதோ ஒரு அடிமைத்தனத்தோடு நீங்க வாழ்வீர்களா? கர்த்தர் சொல்கிறார், காலையில அந்த அடிமைத்தனத்தை நான் உன்னை விட்டு மாற்றி உன்னுக்குள் இருக்கிற அந்த நுகத்தடிகளை உடைத்து நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? என்னால நிமிரவே முடியல, என்னால நிமிர்ந்து பார்க்கவே முடியல, ஏதோ ஒரு காரியத்துல என்னால நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த காரியத்துல கட்ட காலையில உங்களை மேலேயோ நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிற தேவன் சொல்கிறார், நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. நிமிர்ந்து நடக்க பண்ணா அதுக்கு முன்பாக 2 காரியம் நடக்கணும். ஒன்னு அடிமைத்தனம் மாறணும், இன்னொன்னு ஒரு நுகத்தடிகள் மாறாதான் உன்னால எழுந்து நிமிர்ந்து நடக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் உன்னை விட்டு நீக்கி போடுகிறார். உன்னை வைத்திருந்த, உன்னை கட்டி வைத்திருந்த அந்த நுகத்தடிகளை கர்த்தர் இந்த காலையில உன்னை விட்டு நீக்கி உன்னை நிமிர்ந்து
நடக்க பண்ண போகிற தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு அடிமைத்தனம் அடிமைப்படுத்தி வைக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு அடிமைத்தனம் உங்களை எழும்ப விடாதபடி, ஏதோ ஒரு அடிமைத்தனம் எழும்ப நினைக்கிறீங்க, உங்களால எழும்ப முடியல. கர்த்தருக்காக எழும்ப நினைக்கிறீங்க, எழும்ப முடியல. ஏதோ ஒரு அடிமைத்தனம் உங்களை அடிமைப்படுத்திட்டு தெரியுமா? அந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி உங்கள் நுகத்தடிகளை உடைத்து, ஹல்லேலூயா, இன்னைக்கு கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை என்னை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. சிலருக்கு கடன் என்கிற நுகத்தடி, கடன் என்கிற அடிமைத்தனம் உங்களது அடிமைத்தனத்திலிருந்து எழும்ப விடாதபடி, உங்களை எழும்ப விடாதபடி, ஒரு கடன் முடிஞ்சா இன்னொரு கடன், இன்னொரு கடன் முடிஞ்சா இன்னொரு கடன், அந்த நுகத்தடியிலிருந்து நீங்க எழும்ப முடியாதபடி ஒரு கடன் 6 மாதம் நீங்க நடந்து வந்திருக்கோம். இந்த 7வது மாதம் இந்த 4ஆம் தேதி காட்ட சொல்லுங்க. அந்த நுகத்தடிகளை நான் முடித்து, அந்த கடன் என்கிற நுகத்தடிகளை முடித்து, அந்த அடிமைத்தனத்தை முடித்து, அந்த அடிமைத்தனத்தை முடித்து நான் உன்னை நிமிர்ந்து நடக்க போகிறேன். தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்காக எழும்ப நினைக்கிறேன். எழும்பும் போதெல்லாம் எழும்ப ஏதோ ஒரு முகத்தடிய கர்த்தர் எனக்கு என்னை எழும்ப விடாதபடி ஏதோ ஒரு அடிமைத்தனை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நான் எழும்பலாம் பிரதர் நினைக்கிறேன். நான் கர்த்தருக்காக ஓடலாம் பிரதர் நினைக்கிறேன். நான் கர்த்தருக்காக எதையாவது ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு என்னை எழும்ப விடாதபடி இருக்குது. அந்த எழும்ப விடாத காரியத்தை கர்த்தர் காரியங்கள்ல உன்னை விட்டு நீக்கி போட போகிறார். ஹல்லேலூயா. இதை நீக்கி போட போகிறார். உன்னை விட்டு இந்த வார்த்தையை அனுப்பி உன்னை நீக்கி போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் பயன்படலாம். அநேகருடைய வார்த்தைகள் எழுத முடியல, கர்த்தருக்காக எழுத முடியல. அந்த கடன் உங்களை எழுத முடியல. உங்களை கடன் வந்து நீங்க எழுத முடியல. ஒரு கடன் முடிஞ்சா இன்னொரு கடன், ஒரு அடிமைத்தனம் முடிஞ்சா இன்னொரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனம் உங்களை விட்டு மாறப்போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க, எங்களுக்கு அந்த அடிமைத்தனம் மாறப்போகுது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 20வது அதிகாரம் அது 8வது வசனத்தை சொல்லி, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அந்த நுகத்தடி என்னை எழும்ப விடாதபடி இருக்கிறாங்க. என்னை அடைக்க வச்சிருந்த அந்த முகத்தடி, அந்த பிசாசுடைய கருத்து இல்ல ஏதோ ஒரு பாரம் என்னை அழுத்திக் கொண்டிருந்தது. என்னால கர்த்தருக்காக எழும்ப முடியல. அத சொல்கிறான். அந்த காரியம் முறிந்து விழுந்தது காரணம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். 3 விதமான ஆசீர்வாதத்தை அந்த வார்த்தை சொல்லி, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்களோ எழுந்து முதலாவது நிமிர்ந்து. ஹல்லேலூயா. நிமிர முடியலையா? ஏதோ ஒரு காரியத்துல நம்மளால நிமிர முடியல. கர்த்தர் காரணம் சொல்லுங்க. உனக்கு வைத்திருந்த அந்த நுகத்தடிகளை நான் உன்னை விட்டு முறித்து விட்டேன். ஹல்லேலூயா. அது உன்னை விட்டு முறிந்து விழுந்தாயிற்று. ஹல்லேலூயா. உன்னை விட்டு அது முறிந்து விழுந்தாயிற்று. நீ நிமிர்ந்து நிற்க போகிறாய். ஹல்லேலூயா. உன்னை நிற்க வேண்டிய இடத்துல கர்த்தர் உன்னை நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல நிற்க முடியாது நினைச்சுக்கிறியோ அந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உன் தலையை நிமிர்த்தி. ஹல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்கள் எழுந்து நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் எழுந்து நிற்பதற்கு காரணம் தெரியுமா? எதனால எழுந்து நிற்கிறேன்? எனக்கு முறிய வேண்டியதை கர்த்தர் முறித்து விட்டார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஏதோ ஒரு முறிய வேண்டிய காரியம் இருந்துச்சு. அதை இந்த 7வது நாள்ல கர்த்தர் முறித்து விட்டார். ஆகவே அந்த வார்த்தை சொல்கிறார், முறிக்க வேண்டிய முடிச்சுட்டேன். ஆகவே நீ எழுத வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. எலும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை கழித்துக் கொண்டு எலும்பு எலும்பு எலும்பை கர்த்தருக்காக எழுத முடியாத ஒரு தடைபடி விடுகின்ற அந்த காரியத்தை நான் முறித்து விளப்பேன். அது முறிக்கப்பட்டாய். அப்படின்னா நான் எழுந்து நிற்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்து நிற்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. பரிதாபமா இருக்கு. பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. ஹல்லேலூயா. உனக்கு ஜீவனை உண்டாக்குகிற ஜீவனுள்ள வார்த்தை உணர்வு வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நடக்க முடியாத காரியத்தை உன்னை நடக்க வைக்கிற தெய்வ வார்த்தை உனக்காக கர்த்தர் அனுப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை வரும்போதே ஹல்லேலூயா என் ஆவியில் அப்படி ஒரு பெருநிலை உண்டாயிடும். ஹல்லேலூயா.
என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பிரச்சனை உண்டாக ஆரம்பிச்சு. எழும்ப வேண்டிய நாட்கள் வந்து விடுகிறது. எனக்கு முடிக்க வேண்டியது முடிந்து விடுத்துருச்சு. அவர்கள் முடிந்து விழுந்துட்டாங்க. எனக்கு உணர்வான காரியங்கள் முடிந்து விழுந்தது. அந்த சத்துரு முடிந்து எனக்கு உணர்வான சத்துரு முடிந்து விழுந்து விட்டா. எனக்கு உணர்வான எல்லாமே முடிந்து விழுந்தாச்சு. ஆகவே நான் எழுந்து நிற்க போல நிமிர்ந்து நடக்க போல கத்த சொல்லலாம். நீ எத வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. அவர்கள் முடிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். நானும் எழுந்து நிமிர வேண்டிய நாட்கள் எழுந்து நிற்க வேண்டிய நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இன்னொரு வசனம் கூட வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் அந்த அம்மா எழுத முடியாது அப்படின்னு சபையிலாம இருந்தாங்க. சபையிலாம ஆராய்ச்சி இருந்தாங்க. 18 வருஷமா சபைக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா 18 வருஷமா அந்த அம்மாவால நிமிர முடியாதபடிக்கு ஒரு கூணல் அவங்க பிடித்திருந்தது சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் 10 வருஷமா சபைக்கு வரேன். எனக்கு இன்னும் அந்த கூணல் என்னை விட்டு மாறல. அல்லேலூயா. எந்த கூணல்? கடன் என்கிற கூணல் என்னை விட்டு மாறல. தரித்திரம் என்ற கூடல் என்னை விட்டு மாறல. நிலவினம் என்ற கூடல் என்னை விட்டு மாறல. ஒருவேளை நிலவினத்தோடு வந்திருக்கிறாயோ, இல்ல தரித்திரத்தோடு வந்திருக்கிறாயோ, இல்ல கடன் காலத்தோடு வந்திருக்கிறாயோ, தக்கலை காடுகள் சொல்கிறார் அது முறிந்து விழுந்தார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நீங்களோ எழுந்து நிற்க போகிறீர்கள். கர்த்தரோட எழுப்பி நிற்பாட்ட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கூடல் உங்களை விட்டு மாறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கூணல் மாறணும்னா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா பிரசங்கத்துல வந்து உட்கார்றாங்க. கூணல் ஆகி போறது பாடு இல்லை. அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 18 வருஷமா அந்த அம்மா வராங்க, சபைக்கு வராங்க. நம்மள போலவே வர்றாங்க, பாட்டு படிக்காங்க, செய்தி கேட்காங்க, போறாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு சேஞ்ச். அல்லேலூயா. ஒரு நாள் இயேசு வருகிறார். அல்லேலூயா. அந்த நாள் இந்த நாள் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உனக்கு இயேசு வருகிறார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அந்த நாள் அந்த கையை அந்த நாள் இந்த நாள் எதுனாலும் இயேசு வரலையா? இன்னைக்கு இயேசு வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். இயேசு வந்து பிரசங்கம் பண்ண அங்க ஆரம்பிக்கும் போது அந்த அம்மாவை என்ன செஞ்சா பார்த்தா. அல்லேலூயா. அவருடைய பார்வை அந்த அம்மா மேல பதிகிறது. இன்னைக்கு எத்தனை விசுவாசிப்பீங்க? உன் மேல அவருடைய பார்வை எத்தனை விசுவாசிப்பீங்க? ஏன் மேல கர்த்தருடைய பார்வை இன்னைக்கு பட ஆரம்பிச்சு. அல்லேலூயா. உன் மேல அவருடைய பார்வை பட்டுச்சுன்னா போதும். இன்னைக்கு ஒரு டாக்டர் தான், இன்னைக்கு ஒரு டாக்டர் தான். நாற்பட்ட வியாதியோ, இல்ல நாற்பட்ட கதரோ, இல்ல நாற்பட்ட சாபமோ, எந்த சாபமா இருந்தாலும் நான் சொன்ன இயேசுவின் நாமத்தில் அவைகள் முறிந்து விழுந்தன. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில விட வேண்டியதை கர்த்தருக்கு விட பண்ண எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உனக்கு முறிந்து விட வேண்டியதை கர்த்தர் இந்த கால விட இந்த ஆளான விட உன் வாழ்க்கையை விட்டு முறிந்து விட பண்ண போதும். நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்க போறீங்க. அல்லேலூயா. அதற்கு அந்த அம்மா மேல கர்த்தருடைய பார்வை பட்டது. அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 17வது வசனம். 13வது வசனம். இயேசு அவனை கண்டு இயேசு முதலாவது அந்த கூட்டத்தில் இருக்கிற மற்றவங்களை கண்டால சொல்லி வேறுகிற பாருங்க. இயேசு அந்த கூணல் பிடித்திருந்த அந்த நிமிர முடியாத அம்மாவை இயேசு கண்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்னால 10 வருஷமா எந்திரிக்க முடியலையா? என்னால நானே எந்திரிக்க நினைக்கிறேன். ஒரு கடை முடிஞ்சா இன்னொரு கடை என்னை வந்து எழுத முடியாத ஒரு இருக்கு. கர்த்தர் சொல்கிறார் இயேசு அந்த காரியத்தை இந்த காலையில உன் வாழ்க்கையில காண்கிறார். உன் வாழ்க்கையில காண்கிறார். உன் வாழ்க்கையில காண்கிறார். இயேசு அவனை கண்டு அவனுக்கு அழைத்து. அல்லேலூயா. ஸ்திரீயே பலவீனத்தில் என்று உன் பலவீனத்தில் என்று என்று சொல்லி
அவள் மேல் தமது கைகளை வைத்தார். ஹalleluya. எத்தனை விசுவாசிங்க நீங்க உங்க மேல உங்களை நிபுணப்பட்ட உங்களை கட்ட சொல்லலாம். உன் மேல உன் சபை மேல உன் குடும்பத்து மேல உன் பிள்ளைகள் மேல இயேசுவுடைய கரம் இது நீட்டப்படுகிறது. கைகளை காட்டி கண்களை மூடி கண்களை மூடி சொல்லுங்க பாப்பா. இயேசுவின் நாமத்துல நீ கண்கள் மாத்திரமல்ல என் மேல உடைய கைகளை வைத்து எனக்குள்ள இருக்கிற கூடங்களை எனக்குள்ள இருக்கிற மொழிகளுடைய காரியங்களை என்னை நம்ப முடியாத வைத்திருக்கிற காரியங்களை இயேசுவின் நாமத்துல இந்த காலங்களை முடித்து போவதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கூடங்களும் இயேசுவின் நாமத்துல இப்போதே விளங்குவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. முதலாவது அவரை ஹalleluya அகற்றா அநேக பிள்ளைகளை நான் பார்க்கிற நேரம் வந்துச்சு. ஹalleluya ஒருவேளை நான் பார்க்கக்கூடாதபடிக்கு அவர் ரட்சிக்கப்படாதபடி கைகள் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி சுதிகள் மந்தமாக போகவில்லை. ஹalleluya அவருடைய பாவங்களே அவர்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு கேட்பு உண்டாகிச்சு. அந்த பாவம் என்கிற நுகத்தடிகளை கற்கின்ற காலங்கள்ல உன்னை விட்டு நீக்கி போட்டு அவர்களை கையை சர்வ வல்லவர தெய்வத்துக்கு ராஜாவை Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. முறிய காரணத்தை முறைத்து போறோம். Hallelujah. நினைவுற வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. உன் தொழில உன் பிசினஸ்ல உன்னை கையின் பிரயாசங்களை இவ்வளவு நாள் நிமிட முடியாதபடி ஒருவேளை நிமிட முடியாதபடி இருக்கலாம். கர்த்தரை கால சொல்லலாம். உன் பிசினஸை கர்த்தர் நிமிட நீக்க பண்ண போகலாம். எப்படி யோசேப்புடைய அடிக்கட்டுகளை கர்த்தர் யோசேப்புடைய அடிக்கட்டுகளை எப்படி கர்த்தர் நிமிட பண்ணியாரோ உன்னுடைய அடிக்கட்டுகளோ உன்னுடைய ஆசீர்வாதமோ இந்த 7வது மாதம் நிமிடங்களுக்கு ஹalleluya. யோசேப்புடைய கதிர்கள் மட்டும் நிமிர்ந்து நின்றன. ஹalleluya. 6 மாதம் ஒருவேளை உன் கதிர்கள் நிற்க முடியாதபடி இருக்கலாம். இந்த 7வது மாதம் ஆண்டவர் சொல்கிறான், இந்த முதலாவது நாட்களுக்கு கட்ட சொல்கிறான், நான் உன் தடைகளை உயர்த்தி உன் கதிர்களை நான் நிறுத்தி ஹalleluya உன் கதிர்களை கட்ட நிமிரம் பண்ண போகிறான். உன் தொழில் என்கிற கதனை கட்ட நிமிரம் பண்ண போகிறான். உன் வியாபாரம் என்கிற கதனை கட்ட நிமிரம் பண்ண போகிறான். உன் பிசினஸ் கட்ட நிமிரம் பண்ண போகிறான். உன் குடும்பத்தை கட்ட நிமிரம் பண்ண போகிறான். உன் பிள்ளைகளை வாழ்க்கை எல்லாவற்றையும் செய்கிறான். தேவன் நிமிரம் பண்ண போகிறான். ஹalleluya ஹalleluya. ஏன் ஊழியம் என்ன கட்ட நிமிரம் பண்ண போகிறான். ஹalleluya ஹalleluya. காரியக்காக ஜெபம் கேட்கிறேன். சார்வஸ் பிடிக்குள்ள அந்த அபிஷேகம், சார்வஸ் பிடிக்குள்ள தேவ பிரசன்னம், சார்வஸ் பிடிக்குள்ள தேவ பிரசன்னம் அவர் போகிறதெல்லாம் பாவ உணர்வடைந்தாங்க. அதே பட்டணத்துக்குள்ள நான் போகிறதெல்லாம் அற்புதம் நடக்கலாம், அதிசயம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எனக்கு அழகா வேண்டாம், எனக்குள் இருக்கிற தேவ பிரசன்னம் என் பக்கத்தில் இருக்கிறவர்களை பற்றி பிடிக்கணும், அவனை பற்றி பிடிக்கணும், அவர்களை பாவ உணர்வு கொண்டு வரலாம். அப்படியே அவருடைய காலையில கர்த்தரின் தலையில் இருந்து நிற்க பண்ண போகிறோம். அப்படி அவர்கள் அபிஷேகம் ஆக்க வேணும். அவங்க மாத்திரம் கைகளை கட்டுவிட்டு கட்டும்போது கர்த்தரை வல்லவர் ஒரு முறை ஒரு ட்ரெயின்ல போய் அமர்ந்திருந்த போது அவருக்குள்ள இந்த தேவ பிரசனம் அந்த ட்ரெயின்ல போன அத்தனை பேர்களும் கடந்து போனது. ட்ரெயின்ல இருந்து அத்தனை பேரும் ஐயோ நாங்கள் பரிசுத்தமான தேவனுக்கு பாவம் செய்துட்டோமே என்று சொல்லி பாவம் உணர்வடைந்து அந்த பரிசுத்த தேவனை கண்டு கொண்டு போற இந்த காலங்களில் உனக்குள் இருக்கிற தேவ பிரசனம் உன் பக்கத்து வீட்டுக்காரங்க, உன் தொழில் இருக்கிற ஜனங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற ஜனங்க கர்த்தர் நிமிர பண்ண வேண்டும் இருக்கணும். நீ அப்படியே பிரசனத்துக்குள்ள வாழ வேண்டும், வளர வேண்டும் சொல்லி ஹalleluya ஹalleluya. அதுவே அழிக்க வேண்டியதை அழிச்சு ஹalleluya. ஒரு வாழ்க்கையில
இன்னும் சிந்தையில நிறைய அழிக்க வேண்டியிருக்குது. இந்த எதிரிகள் நிறைய அழிக்க வேண்டியிருக்கு. கசப்பு, வழியாட்டம், விரோதம், பொறாமை, எரிச்சல், கோபம், ஏதோ ஒரு காரியத்தை உள்ள வச்சு இதை அழிக்க முடியாமல் இருக்குதான். என்னைக்கு உன் மெமரி அழிக்கப்படுவதோ அதுக்கப்புறம் தான் அது புது மெமரியா மாறும். உன் பழைய மெமரி நிறைய இருக்குது. பழைய மெமரியை அழிச்சனாவே போதும். கர்த்தருக்கு முன்னிலைமைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்வதற்கு இருக்க தடை. அந்த பழைய மெமரிகள் அழிக்கப்பட வேண்டும். பழைய வார்த்தைகள் உன்னை விட்டு நீங்க வேண்டும். நீ இன்னைக்கு தான் ஹல்லேலூயா. புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிக்க வேண்டியது கிடையாது. ஹல்லேலூயா. மாறணுங்கிறது நீ தாண்டா ஃபர்ஸ்ட் மாறணும். நீ சபையில படிக்கிறது போய் நீ மாறு நீ மாறு நீ மாறு பிரசங்கம் பண்ணி இருக்கிறாலும் மாற வேண்டியது அவங்க இல்ல, மாற வேண்டியது நீ, மாற வேண்டியது நீ. அதுவே திறப்புல கிடக்குது ஆரம்பிச்சுனா நீ தான் மாறணும். ஜனங்களை பார்த்து சொல்றேன், திட்டுறீங்க, ஜனங்களை பார்த்து ஜனங்களை கட்டிட்டு பிரசங்கம் பண்றீங்க. மாற வேண்டியது நீ. எழுப்புதல் தேசத்தில் வரணும், எழுப்புதல் இந்தியாவில் வரணும், எழுப்புதல் சிவகாசியில் வரணும். நல்லதுதான். முதலாவது எழுப்புதல். ஞான எழுப்பது அடையும். இதயத்துல ஞான எழுப்பது அடைந்தாங்கன்னா எனக்குள்ள இருக்கிற எழுப்புதல் மற்றவர்களை பற்றி பிடிக்கும். அடையா எனக்குள்ள கசப்பு, கோபம், வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு என் பக்கத்து வீட்டுக்காரர்களும் மாறணும். எனக்கு இருக்கிற கசப்பு அவங்க இருக்கும். அல்லேலூயா. என்ன எது இருக்குதோ அதுதான் இங்க இருக்கும். அல்லேலூயா. இங்க புதுசா இருக்கும். அல்லேலூயா. காலையில் எழும்ப வேண்டிய நாட்கள் வந்து சாதாரண சொல்லுறா மனசை அடிச்சுட்டு மாட்டிக்கிட்டு பழைய 6வது மாதத்தோடு போகட்டும், லாக்டவுனோடு பழைய வாழ்க்கை போகட்டும். அல்லேலூயா. புதிய வாழ்க்கை. அல்லேலூயா. நீயும் கிறிஸ்துவோ. அல்லேலூயா. சிலுவையிலே அறையுள்ளே ஆகிலும் கிடைத்தவர்கள் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. நான் அல்ல, கிறிஸ்துவே. அல்லேலூயா. அன்புடைய நாட்கள் வந்துவிட்டது. அல்லேலூயா. கூடியே தேவன் தொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவன் எவ்வளவே நம்ப முடியாத கூலியாக இருந்தார். இயேசு தொட்டார். உடனே என்ன நடந்துச்சு? உடனே அவன் நிமிர்ந்து உடனே நீங்க எத்தனை விசுவாசம் இயேசு தொட்டுட்டார். நீங்க உடனே என்னுடைய வாழ்க்கையை நான் நிமிர்ந்து எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உடனே அவர் முதலாவது பார்த்தார், இரண்டாவது தொட்டார், மூன்றாவது உடனே. அல்லேலூயா. உடனே. அல்லேலூயா. சொன்னா கேட்கறது டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. வெளியே தான் போறது டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அல்லேலூயா. 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 கத்துறாங்க பிள்ளைங்க ஒரு வார்த்தை அவ்வளவுதான். பெரிய வேலை கிடையாது. பெரிய உண்மையில அந்த வார்த்தை வராது. வாழ்க்கைய நாட்கள் வந்து கொண்டது. அல்லேலூயா. எவ்வளவே நம்ப முடியாத மக்கள், 18 வருஷமா நம்ப முடியாத மக்கள், 20 வருஷமா ஒரு மனுஷனால சம்பளங்கால் போட முடியாத ஒரு மனுஷனை இன்னைக்கு உன் கண்ணுக்கு முன்னால வந்து சம்பளங்கால் போட்டு உட்கார வச்சிருக்கிறானா? அந்த தெய்வம் ஒன்றையும் இன்னைக்கு விமரப்படுவதற்கு தான் மற்ற ஒன்றை ஆளுக்கு நடத்தி கொண்டு கொண்டிருக்கிறார். அதனாலதான் அதை நிரூபிப்பதற்கு தான் அந்த மனுஷனை கழுமணிலிருந்து கட்டளை காலைகளை கொண்டு கொண்டிருக்கிறார். இதை பார்த்து விசுவாசிக்கிறேன். உடனே ஏதோ சொல்லு. உடனே இயேசு தொட்டா தொட்டதுதான், இயேசு பார்வைப்பட்டா பட்டதுதான். அல்லேலூயா. அவர் தொட்டுட்டாரா? உடனே சொல்லுங்க. உடனே சகோதரி உடனே கையை கொடுத்து உடனே இன்னைக்கு ஒரு அற்புதம் நேரிடுது. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை முடியும். நீ போகலே உனக்கு ஒரு அற்புதம் சரீரத்தில் நேரிடுது. சரீரத்தில் ஒருவர் பலவீனத்தோடு வருங்களா? இந்த வார்த்தை வரும்போது அந்த பலவீனங்களை நான் சொல்லுவேன். உடனே உடனே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அது முற்றிக்க உடனே. அல்லேலூயா. அவர் நிகழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அவரை நிறுத்தினாரா? அவர் தேவனை
மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் எதுக்கு நிறுத்த போறார் தெரியுமா? நீ தேவனுடைய நாமத்தை இந்த பட்டணத்துல மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி அந்த கையை கட்ட எதுக்குன்னா உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்காரு. இந்த பட்டணத்தை தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டிய காரியம் சில காரியம் இருக்கு. அதனால கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொண்டு வந்து நிகழ்த்தி இருக்கிறார். உடனே இயேசுகிட்ட வந்தா உடனேதான். ஹல்லேலூயா. இயேசுகிட்ட போய் என்ன கண்ணு சொல்லாத. இயேசுகிட்ட வந்தா அவருடைய பார்வை உன் மேல பட்டுச்சுன்னா உடனே. ஹல்லேலூயா. உடனே நமக்கு அற்புதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருக்கு லாக்டவுன் நாட்கள்ல நமக்கு பிரேயர் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அநேகரோடு பேச அநேகருடைய கற்பங்களை கட்ட திறந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருடைய கடன் பாரங்களை கட்ட நீக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக குடும்பங்களுக்கு சாப கட்டுகளை கட்ட கைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா தொழில நானும் நிமிந்து பார்க்கிறேன். இந்த தொழிலை வச்சிருக்கவா வேண்டாமா? இந்த தொழிலை வச்சிருக்கவா வேண்டாமா? இந்த தொழிலை விட்டுட்டு போயிருமா வேற தொழில் ஆரம்பமா? நான் நிம்மதிதான் பார்க்கிறேன். நிம்மத வேண்டிய காலையில நான் நிம்மதன்னு பார்க்கும்போது இதோ என்னோட தடை செய்கிறது. கர்த்தர் காலையில சொல்லுகிறான். அந்த தடைகளை தான் அந்த நிபந்தனைகளை தான் கர்த்தர் காலையில உன்னை விட்டு அதுதான் வாழ்க்கையை முடிவு கொள்கிறது பேசுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை மறுபடியும் தன் ஸ்தானத்திலே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். மறுபடியும் ஒரு ஸ்தானத்திலே கர்த்தர் உன்னை நிலைநிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஸ்தானத்திலே கர்த்தரை நிலைநிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் எனக்கு முறிந்து விழ வேண்டியது முறிந்து விழுந்தாய். நிமிர வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. நிமிர வேண்டிய எந்த பட்டணத்துல அந்த கூனி நிமிர முடியாதபடி கூனிக்கிட்டே போனாலும் இப்போ தேவன் தொட்ட போது அந்த கூனி நிமிர்ந்து இயேசு நல்லவன், இயேசு வல்லவன், இயேசு போதுமானவன் சொல்லி அவன் எப்படி மகிமைப்படுத்தினாலோ உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தூணல்களையும் கர்த்தர் காரணங்கள் உன்னை வந்து நீக்குகிறார். உன் கடன் என்கிற மறுபடி செய்க. உன் கடன் என்கிற சூழல் உன் குடும்பத்துல செல்வமா ஒரு சகதியா வந்த அந்த சூழலை கர்த்தர் காரணங்கள் உன் குடும்பத்தை விட்டு கர்த்தர் நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. சூழல் உன்னை விட்டு நீங்குகிறது. ஹல்லேலூயா. கூடவே கர்த்தர் நம்மை விட்டு மாற்றி போகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கிறா அவர் கணக்கு போலீஸ்வரி அந்த கூடல் மாறிச்சுனா நீங்க என்ன செய்வீங்களா? எழுந்து கால் ஊன்றி நின்று கர்த்தருக்காக நடப்பீர்கள் சொல்லி எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது. 10வது வசனம் அவர்கள் கால் ஊன்றி மகா சேனையாய் எழுந்து நின்றார்கள். நீ எழுந்து நிற்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. மீண்டுமா கர்த்தர் சொல்லுகிறார். நீ நிமிர்ந்து பார்க்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. நீ எழுந்து நிற்க வேண்டிய நாட்கள் வாழ்க்கையில வந்துவிட்டது. வாசிக்கலாம். 37:10 வேகமா எனக்கு கற்பிக்கப்பட்ட நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி எனக்கு தேவன் என்னுடைய ஜெபவேளையில கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை இந்த காலையில தீர்க்கதரிசனமா இந்த ஜனங்களிடத்தில் நான் உரைத்து விட்டேன். அவர்கள் உயிரடைந்து வாழ்க்கையில இன்னைக்கு உனக்கு உயிரடைய போகிற வாழ்க்கையில உனக்கு உயிரடைய வாழ்க்கையில உயிரையுடைய காரியம் உயிரையை போல பேசுகிறாங்க. செத்து போன அந்த செத்து போற காரியத்தை கர்த்தர் காலவல்ல உயிரை வச்சிருக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிரிழந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமா விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் செத்து போனது போல இருந்துச்சு. அவ்வளவுதான். இந்த வருஷம் முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் சீசன் என்னாச்சு? சீசன் ஆண்டவர் சொல்றா இல்ல அது சீசன். இனிமேதான் உயிரிழந்து போகுது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க. இனிமேதான் நமக்கு சீசனே தொடங்குது. இனிமேதான் நமக்கு ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 6 மாதம் கொடுக்க வேண்டியது ஒரே ஆர்டர வட்டியை முதலமா கட்ட இனிமேதான் இருக்கிற 2 மாசத்துல நீ காக்க காண மாட்ட, மழையை பார்க்க மாட்ட. ஆனா பள்ளத்தாக்குல கட்ட
இல்ல முடியல முடியாது. அல்லேலூயா. உனக்கு முடிவில்லை, கிறிஸ்தவனுக்கு ஒரு நாள் முடிவில்லை. அல்லேலூயா. அவனை முடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் அவனுக்கு முடிவு தான் கர்த்தரோட. இந்த நாட்களையோ இந்த ஆபத்தான சூழ்நிலையோ கர்த்தரோட உயிர் கொடுத்து வைத்திருக்க காரணமா உன்னை முடிக்க நினைச்ச அந்த சாத்தான அந்த சத்துருவை முடிப்பதற்குதா கர்த்தரோட காரணமா உன்னை நிமிர்ந்து நடக்கப்பட்ட ஒரு கையை தட்டு. Hallelujah. 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 அது முடிவுக்கு ஹalleluya. இனிமேல் அது தொடக்கமே ஆரம்பிக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இனிமேல் ஆசீர்வாதம் தொடங்க போகிறீங்க. ஏன்னா உன் வாழ்க்கையில முடிந்து விடவேண்டிய முடிஞ்சிருச்சு. அவர்கள் முடிந்து விழுந்துட்டாங்க. உனக்கு உறவாத காரியங்களை கர்த்தர் முடித்து போட்டு விட்டாத காரியங்களை அப்ப நீ எழுந்து நிமிர்ந்து காலுண்டி மகாபரிய சேனையாய் நிற்க வேண்டிய நாள் வந்துவிட்டது என்று விசுவாசிக்கிறீங்க. நான் மகா சேனையா எழுந்து நிற்க நடந்து என் தேவனை மகிமைப்படுத்துகிற நாட்கள் வந்துவிட்டது. கையை தட்டு. என் ஆவியை உங்களுக்குள் வைத்தேன், நீங்கள் உயிரிழந்து. அல்லேலூயா. என் ஆவியை உங்களுக்குள் வைத்தேன், அப்பொழுது நீங்கள் எதெல்லாம் மறிச்சு போய் கிடைச்சோம் அந்த மறித்த காரியங்கள்லாம் இந்த 4ஆம் தேதி 7வது மாதம் உயிரடைய போகுதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவதற்கு தான், கர்த்தரோட வீட்டுக்கு உன்னை காலூரி நிற்க வைப்பதுதான் கர்த்தர் ஆராதனைக்கு உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் நம்பாதவனை செய்ய தட்ட வேண்டாம். என் வாழ்க்கையில இன்னைக்குதான் தொடங்கி இருக்கிறான். நாளைய மாற்றத்தை எதிர்பார்க்க போகலாம். வேலைய மாற்றத்தை எதிர்பார்க்க போகலாம். தொழில மாற்றத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இன்னைக்குதான் விசேஷம். சொல்லும் முடிஞ்சிச்சு. 2 மாசம் தான் இருக்கு சீசன். அல்லேலூயா. யார் சொல்றா 2 மாசத்துக்குள்ள ஆசீர்வாதத்தையும் ஒரே நாள் உனக்கு கொடுங்க. வல்லவராக இருக்கிறார். இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிற தெய்வம் ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. 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 எனக்கு உயிர் என் காரியம் உயிர் என் குடும்பத்தில் அந்த காரியம் என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் செத்து போனது போல இருக்குதா? இன்னும் காலேஜெல்லாம் தொடங்க மாட்டாங்க. படிச்ச படிப்பெல்லாம் வீடு சொல்லி பிசாசு சொல்றானா? இல்ல, உன்னை கத்த கால் ஊண்டியை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உன்னை நடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அவ்வளவுதான், என் பிசினஸ் அவ்வளவுதான் முடிச்சு. அல்லேலூயா. முடிப்பதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. அல்லேலூயா. பிசாசுக்கு முடிவு கட்டுவதற்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு ஜீவன் கொடுத்ததுக்கு காரணம் பிசாசுக்கு முடிவு கட்டுவது. அல்லேலூயா. என்ன செய்தி முடிய போறது தெரியல. Hallelujah. முடிவு கட்டுவதற்கு தான் கட்டளையிலே அவனுக்கு முடிவு கட்டுவதற்கு தான் 3ஆவது பட்டணத்தில் என்ன படிப்பு இல்லாத என்ன கொஞ்சம் தோன்ற மாற்றம் என்ன சிவதாசன் கொண்டு வந்து உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும்படியாக இந்த கொரோனாவிலிருந்து கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து எனக்கு பிசாசனை அழிக்க நினைக்கும் போதுதான் அவர் தன்னுடைய கரத்தை 7 நாள் என்னை மூடி என்னை பாதுகாத்து உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு கருணை கொடுத்திருக்கிறார். நம்புகிறார். அதுக்குதான் கர்த்தர் உண்மையை கொண்டு வருகிறார். சும்மாதான் அந்த பட்டணத்திலிருந்து உன்னை தென்காசி பட்டணத்திலிருந்து கொண்டு வைக்க மாட்டான். உன்னை அனுப்பு கொண்ட பட்டணத்திலிருந்து கொண்டு வைக்க மாட்டான். உன்னை வேற ஏதோ பட்டணத்திலிருந்து கட்ட கொண்டு வைக்க மாட்டான். கொண்டு வந்ததுக்கு காரணம் உன்னை வச்சு அவனை முடிவு கட்டுவதற்கு தான். மணிப்பூர்ல இருந்து அவனை முடிவு கட்டுவதுக்கு தான் கட்டுவாங்க.
இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஒரு மணிப்பூர்வதை கொண்டு வந்திருக்கிறார்கள். உன்னை கழுகு மலையிலிருந்து சும்மா கொண்டு வருவேன். உன்னை கற்க நான் அன்னைக்கே சொன்னேன், உன்னை வச்சு கழுகு மலையில சாயபுரம் வடசையில அந்த சாத்தானுக்கு ஒரு முடிவு கட்டுவது தான் கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். எத்தனை நம்பர் சகோதரனை வச்சு எனக்கு ஆண்டவரை சோதனை கேட்டு அப்படி கண்ணமூடி கட்டத்துக்கு அடி செலுத்துறேன். அப்படி வெள்ள சட்டை வெள்ள பேண்ட் வெள்ள சட்டை போட்டு கையில அந்த சோதனை போய் போட்டுக்கிட்டு அந்த சகோதரனை தெருக்கல்ல நடந்து போற மாதிரி கத்தர் எனக்கு காமிச்சு உடனே சொன்னேன், கர்த்தர் உன்னை கொண்டு கழுகு மலையில கலக்க போகிறார். அல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் கலக்க நீங்க புதிது போவதற்கு அழைக்கப்பட்டவங்கள அவருக்கு முடிவு கட்டுவதற்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த சத்துருக்கு முடிவு கட்டுவது உணர்ந்து போனது எல்லாம் உணர்ந்து போச்சு. உனதாயா உடைச்சியா நீ யாரையாவது ஆர்டர் கொடுக்கணும். பட்டாசு ஆர்டர் அவ்வளவுதான். பட்டாசு காடு 2 மாசம் தான் இருக்குது. ஆனா நிறைய கொடுத்துருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ கத்தா உங்க வாழ்க்கையில தொடக்கத்தை ஆரம்பிக்கலாம். அப்படிங்களா அப்படிங்களா நீங்க ஒரு தொடக்கத்தை ஆரம்பிக்கலாம். எனக்கு போலீஸ் உங்களுக்கு ஸ்தானத்தை வச்சுதான் பார்க்க வைப்பான். Hallelujah. 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 பார்க்க முடியல. 6 மாதமும் அப்படிதான் இருந்துச்சு. Hallelujah. தான் ஜோபுக்கு உங்க ஆண்டவர் காமிச்சார். 6 நாளும் எரிகோவை அவங்க தலன் முந்தா போய் சுத்தி இருப்பாங்க. தலன் முந்தா எரிகோவை போய் சுத்தி வந்திருப்பாங்க. சுத்தி வந்திருப்பாங்க எரிகோ. எப்படி சுத்தி வந்திருப்பாங்க? எப்படி சுத்தி வந்திருப்பாங்க? தலன் முந்தா சுத்தி வந்திருப்பாங்க. எப்படி சுத்தி வந்திருப்பாங்க? லூசு கூட்டம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. தலையை குடிச்சிக்கிட்டே ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் சுத்தி அப்புறம் லூசு கூட்டம் 6 நாள் லூசு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. உன்னை கூட சேர்ந்து அப்படி நினைக்கிறான். அல்லேலூயா. இவர்கிட்ட இவ்வளவு போராட்டத்திலையும் சபைக்கு இங்க வந்து சிறப்பா சுத்தி போறா, இங்கன்னா சபையே இல்லையே. அல்லேலூயா. அப்படி நினைக்கிறாங்களா? கண்ணீரை கத்தர் தூக்கி வைத்திருக்கிறான். கண்ணீரை கத்தர் துடைக்கிறார். சகோதரி அழுது கொண்டு ஒரு கண்ணீரை இந்த காலையில கத்தர் மாற்றுவதற்கு தான் கத்தர் ஒரு வார்த்தையை இருக்கும். சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க 6 மாதம். 6 நாள் ஒரு பேச்சு பேசாம தலையை குடிச்சுக்கிட்டே சுத்துறாங்க. தலையை நிமிர்ந்து பார்க்க வேண்டிய இசைகள் கிடங்க தலையை குடிச்சுக்கிட்டே சுத்துறாங்க. பார்க்கிறவங்களுக்கு ஒரு அந்த வேடிக்கையாக இருக்கலாம். பார்க்கிறவங்களுக்கு என்ன லூசு கூட்டமா இருக்குது, ஒரு வார்த்தை பேசாம தலையை குடிச்சுக்கிட்டே போகுது. நினைச்சிருக்காங்க இந்த தெய்வம் என்னை துணிந்து பார்க்க வச்சுட்டாங்க சொல்லி அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. நிமிர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ அங்கே காணப்படாது என்று சொல்லி. அல்லேலூயா. சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க 6 நாளும் அப்படி சுத்தி அங்க சொல்லிட்டா 6 நாளும் நீ ஒன்றும் பேசாமல் அந்த எரிகோவை சுத்தி வர வேண்டும். சுத்தியாச்சு. 7ஆவது நாள் எத்தனை முறை சொல்றாங்க? 7 முறை. அல்லேலூயா. 6 மாதமும் அப்படிதான் பிரதர் சுத்தி பார்த்தேன். 6 வருஷமா இந்த தொழில சுத்தி பார்த்துட்டேன். அல்லேலூயா. எனக்கு ஒண்ணு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? 7ஆவது மாதம் சுத்தி வந்த நாட்கள் உனக்கு முடிவு. நீ சுதந்திரிக்கிற நாட்கள் கொண்டு வந்து சுத்தி வந்த நாட்கள் முடிவு பெற்றது. 6 நாள் சுத்தி தான் வந்தாங்க. 7ஆவது நாள் எந்த எரிகோவை தலையை குடிச்சு சுத்தினாங்களோ 7ஆவது நாள் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் மகிமையோ வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பாடி குதித்த போது அவங்களுக்கு முன்பாக இருந்த எரிகோ வாழ்க்கையில் இருக்கிற 6 மாதம் உங்க வாழ்க்கையில சுத்தி வந்த காரியம் இந்த 7ஆவது மாதம் இந்த எரிகோ உங்க வாழ்க்கையில உலகம் சொல்லி ஏற்றது நம்மளுக்கு நம்மளுமாக
ஏதாவது நாள் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு முன்பாக ஏறிக்கோ நகர்ந்து போய்விட்டது. இப்போ குடிச்சிட்டு இருந்த இஸ்ரவேலர்கள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு நாள் நீ குடிச்சுக்கிட்டாங்க, கத்தர் ஆராதிக்க குடிச்சுக்கிட்டாங்க. கத்தர் சொன்னாங்க அவருடைய கண்கள் உன்னை பட்டது, உன்னை தொட்டு விட்டார். நேற்றைக்கு பார்த்த சபை வருவதற்கு முன்பாக பார்த்த எரிகோ உனக்கு முன்பாக எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வரும்போது எரிகோ, போகும்போது இல்லை. ஏன்னா கத்தரினை பார்த்தது மாத்திரமல்ல, கத்தரினை உடனே தொட்டு விட்டார். தொட்டு எனக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். செய்திகளே போடுவார். ஒரே ஒரு காரியத்தை பார்த்து சொல்லி ஒரு முந்தின பசியாக ஒரே ஒரு காரியம், 3 காரியத்தை வச்சிருக்கிறேன். சகோதரர்கள் நடுவே தலையை யோசித்து தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன், சத்துருவுக்கு முன்பாக தலையை நிமிர்ந்து தாவீதை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன், புறஜாதிகள் மத்தியில் பவுலை தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன். சொல்றேன் தெரியாது, ஒரு சில காரியங்கள் மாத்திரம் என்ன சாப்பிட வாயில போடுறது அல்லேலூயா. என்ன தெரியல அதை சொல்லுவோம். அல்லேலூயா. ஏனே காலையில மொத்தமா அடிச்சுதான் ஒரு பிரச்சனை கூட நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாள விழுந்து கிடந்து தான் வந்துருக்கு. அதனால மாம்சம் கண்டிப்பா ஒரு வார்த்தையை விட மாட்டாங்க. அல்லேலூயா. யாருக்கு என்ன நேரம் ஒரு வார்த்தையை கொடுப்பாங்க. அல்லேலூயா. முதலாவது சகோதரர் நடுவில் அல்லேலூயா யோசேப்பை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் யோசேப்புடைய வாழ்க்கையில 12 சகோதரர்கள், அதுல 11வது சகோதரர் தான் இந்த யோசேப்பு. சகோதரர்கள் பகைத்தார்கள். அல்லேலூயா. உங்களையும் உங்க குடும்பத்தை ஒருவேளை சகோதரர் பகைக்கிறாங்க, உங்க வளர்ச்சியை கண்டு உங்க சகோதரர் துறாமை கொண்டிருக்கிறாங்களா? அந்த சகோதரர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசேப்பின் அடிக்கட்டை உயர்த்தியது போல உன்னுடைய அடிக்கட்டையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். நம்மளோட மாற்றம் என்னுடைய அடிக்கட்டையை சகோதரர்களுக்கு நடுவில் நீங்கள போகிறது சொல்றவங்க மாற்றம் தான். அர்த்தமா பாக்குறாங்கன்னா கேவலமா பாக்குறாங்களா? சகோதரிகள் அவ்வளவுதான் பாக்குறாங்களா? அவங்க கண்களுக்கு முன்பாகத்தான் கர்த்தர் உனக்கு மேன்மையை வைக்க போகிறார். மேன்மைப்படுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுடைய அதிகட்டுகளை கர்த்தர் நிமிர்ந்து துக்கப்பட போகிறார். கர்த்தர் குறிச்ச பயம் இருந்துச்சு, சகோதரருக்குள்ள கர்த்தரை குறித்த பயம். அல்லேலூயா. கர்த்தரை குறித்த பயம் யாருக்கிறோ அவங்க தலைகளை நிமிர்ந்து நடக்கப்படும். அல்லேலூயா. மனிதனுக்கு பயப்படுகிற பயம் தண்ணியை விளைவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு நடக்கான ஏதோ ஊழியக்காரன் பார்த்து பயப்படாது. பயப்படும் யாரு? கர்த்தருக்கு. கொடுக்கக்கூடிய கிடப்பை கொடுப்பாங்க. சகோதரர்கள் தகப்பனுக்கும் உண்மையாக, அந்த தகப்பனுக்கும் உண்மையாக, இந்த ஈசாவுக்கும் உண்மையாக, யாக்கோவுக்கும் உண்மையாக. யாக்கோவு 12 பிள்ளைங்க, யாக்கோவுக்கு 11 உண்மையாக, 10 உண்மையாக. யோசேப்பு மட்டும் உண்மையாக, பென்யமீன் அப்பாவோட வீட்டுல இருக்க, இந்த அப்பாவுக்கும் இவங்க உண்மையாக, அந்த அப்பாவுக்கும் உண்மையாக. ஆனா யோசேப்பு அந்த அப்பாவுக்கும் முதலாவது உண்மையாக. அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாவம் யோசேப்பு வீட்டுக்குள்ள வரும்போது யோசேப்பு சொன்ன வார்த்தை, என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கேட்டுக்கமா? வீட்டுல யாருமே இல்ல, டிவி பண்ணிய நீயுமா? நீயும் டிவி பண்ணி தான் இருக்குது, இல்ல நீயும் செல்போன் தான் இருக்கிறீங்க. என்னைக்காவது கேட்டுக்கியா
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? போத்திபார் என்னை பார்க்காம, ஆனா போத்திபாரை உண்டாக்குற தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனை கொண்ட பயம். இரண்டாவது, தகப்பன் யாக்கோபுக்குரிய மதிப்பு பயமும் யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆகவேதான் கர்த்தர் யோசேப்பின் அரிக்கட்டுகளை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோ, யாரெல்லாம் குடும்பத்துக்கு உண்மையா இருக்கிறையோ, யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையா இருக்கிறையோ, உன் அரிக்கட்டுகளை கர்த்தர் காலம் நிமிர்ந்து நீக்கப்பட போகிற நம்மளோட மாத்திரம் அரிக்கட்டுகளை நிமிர்ந்து நடக்கப்பட போகிறோம். செய்வது எப்படி? தேவனை பார்த்து யோசேப்புடைய வாழ்க்கையில் நடக்கிறதை கர்த்தர் யோசேப்புக்கு தரிசனத்தை காண்பிக்கிறார். அறிக்கட்டுகள்ல யோசேப்புடைய அறிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்கிறதை தேவன் சொப்பனங்களை காண்பிக்கிறார். இந்த சொப்பனத்தை யோசேப்பு பார்த்து தன் சகோதரர்களிடத்திலையும் தன் தகப்பனிடத்திலையும் சொன்னபோது யோசேப்பை பகைத்தார்கள். யோசேப்பை கொலை செய்ய சகோதரர்கள் தீர்மானித்தார்கள். உனக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தானா, இந்த தரிசனத்தை பிசாசு அழிக்க பார்ப்பார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் காத்தது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் தாமதிப்பது இல்லை. யோசேப்புக்கும் தனக்கு கொடுத்த தரிசனம் ஒரு நாள் நிறைவேற போகுது. அல்லேலூயா. இந்த சகோதரருக்கு முன்பாக என்னுடைய அடிக்கடி எப்படி நிமிர்ந்ததோ அதுபோல சகோதரருக்கு முன்பாக ஒரு நாள் நான் ராஜாதி ராஜாவா, அல்லேலூயா, எகிப்து ராஜாவுக்கு அதிபதியா இப்படி நாட்கள் உட்கார்ந்து போறேன். எங்க சகோதரர்களை அடிக்கட்டுகளாம் எனக்கு முன்பாக அண்டியில போகுதுன்னு சொல்லி, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற உன் அடிக்கட்டுகளை கர்த்தர் நிமிர பண்ணினானா, உனக்கு விரோதமான காரியங்களா உனக்கு முன்னாக கால தள்ளிட்டு விழுந்து போக போகுது. அவர்கள் முடிந்து விழப்போவது சொல்லினார். அவர்கள் முடிந்து விழுந்தார்கள். நாங்களோ யோசேப்போ நிமிர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா. நாட்கள் வந்தது. யோசேப்பை குடியில் தூக்கி போட்டார்கள். இஸ்மவேலிடத்தில் விற்றார்கள். போத்திபாரை வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டார். பாவம் செய்யாதனால ஒருவேளை யோசேப்புக்கு சிறைச்சாலை கிடைக்கலாம். சிறைச்சாலை வந்தாலும் தேவனுக்கு நான் பாவம் செய்ய மாட்டேன். யோசேப்பு இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார். நடந்தது என யோசேப்பை தீவிரமாய் சிறைச்சாலையிலிருந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. அங்கே போய் கர்த்தர் பார்வோனுக்கு சொப்பனத்தை யோசேப்பு மூலமாய் அந்த தரிசனத்தை நிறைவேற்றின போது யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். எந்த சகோதரர்கள் கொலை செய்ய குடியில தூக்கி போட்டாலோ, எந்த சகோதரருடைய அடிக்கட்டுகளுக்கு முன்பாக யோசேப்புடைய அடிக்கட்டு நிமிர்ந்ததோ அந்த சகோதரர்கள் எகிப்துக்கு வருகிறார்கள். இதற்கு தன்னுடைய சகோதரர் யோசேப்பு அதிபதியாக இருப்பான்னு சொல்ற சகோதரனுக்கு தெரியல, உனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இப்படிதான் இதுதான் என் வாழ்க்கையே. யாருக்கு தெரியும்? யோசேப்பை போல உன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவது முதல்ல உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். கர்த்தர் யோசேப்பை போல உன்னை உயர்த்த தெரியாது. ஒரு நாள் அரண்மனையில ஒரு குதிரை மோதத்தோடு யோசேப்போட கை நீட்டினால் ஒழிய அந்த ஈட்டில ஒரு காரியம் நடக்கல. அல்லேலூயா. ஒரு காலம் வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் நீ ஆளுகை செய்ய போகிறா. 1000 வருஷம் அரசாட்சியில இந்த ஜனங்களுக்கு ஆளுகை செய்கிற பிள்ளையா, ஆளுகை செய்கிற மகனால் கட்டளை மாற்ற போகிறா. ஏன் 1000 வருஷத்துக்கு இந்த நாட்களே கர்த்தர் உனக்கு உயிரை கொடுக்கிறார் என்ற
உனக்கு உயர்வை கொடுக்கவில்லை சொன்னால் சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள். யோசேப்பு மேல இவ்வளவு உங்களையும் இருக்கிற பொறாமை கொள்கிறார்களோ, பொறாமை கொண்ட சகோதரர்கள் நடுவதான் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அதே ஆண்டவர் தான் இந்த காலையில உங்களை பார்த்து சொல்கிறார், பொறாமை கொண்ட இந்த சகோதரர் நடுவதான் உங்களையும் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். எனக்கு நான் வார்த்தை சொல்கிறேன். என்ன யோசிப்பு என்ன சொப்பனம் பார்த்தாலோ அதே சொப்பனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தாழ விழுந்து தன் சகோதரர் யோசிப்புக்கு முன்பாக மண்டி போட்டு ஆண்டவரே பஞ்சத்தினால் அழியாதபடிக்கு எங்களை காப்பாற்றும் சொல்லும்போது அண்ணமாரே யோசிப்பு அண்ணமாரே இதற்கான கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காமிச்சாரு, இதற்கான எனக்கு காமிச்சாரு, இதற்கான நம்பாம குடியிருக்க போட்டீங்க. நீங்க குடியிருக்க போட்டது நல்லது. அல்லேலூயா. குடியிருக்க சிலவர் போட்டானா நல்லது. அல்லேலூயா. நீ யோசிப்பு போல உயர்த்தப்பட போறாரு. அல்லேலூயா. ஒரு எவன் குடியிருக்கானோ உன்னை யோசிப்பு போல கர்த்தர் உயர்த்த போறாரு. அந்த கைகளை தட்டி யோசிப்பு போல கர்த்தர் உயர்த்த போறாரு. யோசிப்பு உயர்வுவது. அல்லேலூயா. யோசேப்பை மாகாணத்துக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. உயர்த்தி வைத்தார். ஒரு நிம்மதி நடக்க பண்ண எத்தனை சுவாசிக்கிறீங்க? நிம்மதி நடக்க பண்ண போகிறா. நிம்மதி வேண்டிய நாட்கள் வந்து நிம்மதி முடியாம தான் தெரியும். அநேகருடைய வாழ்க்கையில கடன் உங்களை நிம்மத முடியாத, உங்களை நிமிர்ந்து பார்க்க முடியாத, நிமிர்ந்து நினைக்கிறீங்க நிமிர முடியும். ஒரு கடன் முடிஞ்சா இருக்கானே கர்த்தர் சொல்கிறார், அந்த நுகத்திலேயே தான் கர்த்தர் காலையில உங்களுக்கு உடைக்கிறார். அல்லேலூயா. 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 தாவீதுக்கு தெரியும். அவரே ஒரு மனுஷன் பவுலை பார்த்து சொல்லி நான் பிடிக்கிறேன். அல்லேலூயா. 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 சொல்லி அல்லேலூயா. பசியெடுத்து எத்தனை பசியெடுத்து அல்லேலூயா. அல்லேலூயா. பசியெடுத்தா அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு அல்லேலூயா. இன்னொரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த பவுல் அல்லேலூயா ஒரு பட்டணத்துல போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்யறார்? அவருக்கு தெரிஞ்சதுன்னா பிரசங்கம் பண்றதுதான் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. பவுலுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? பிரசங்கம் பண்ணுவதே தெரியும். அல்லேலூயா. அவர் நல்ல ஒரு பிரசங்கியார். அவர் பிரசங்கம் பண்ணுவதுதான் தெரியும். தேவனை குறித்து மகிமைப்படுத்துறதுதான் பவுலுக்கு தெரியும். அல்லேலூயா. அதைத்தான் அந்த பட்டணத்துல போய் செய்கிறார். அது ஒரு சம்பவம் நடக்குது. பிறவி வந்து விளங்காத காலுடைய எப்படி நான் எத்தனையும் முறை வசனத்தை வாசிக்கிறேன். நேரத்துக்கு கத்திரிடாரு நல்லா படியில பிறவிலிருந்து நடக்க முடியாத சம்பானிய பவுல் நடக்க வைத்தார். சரிதான். இந்த வசனத்தை மேல உள்ள பாருங்க. பாக்குறேன். அது மேல சொல்லுது, பிறந்திலிருந்து கால் விளங்காதவனாய். வழங்காத அதான் நம்ம விளங்காதோம், அது வழங்காத வழங்காத காலுடைய. அல்லேலூயா. வாசிக்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம். ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் ஒருபோதும் நடவாமல். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளே நடக்கப்படுகிறது. சூழ்நிலை காணப்படுறோம். கர்த்தர் சொல்கிறார், அந்த காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் நிமிர்ந்து நடக்க மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருபோதும் நடக்க முடியாதவன் கால்கள் வழங்காதவனாய். கால் சொல்லுங்க. கால் விளங்கலையா? அதுக்கு நல்ல மீனிங் எது? வழங்காதது. அல்லேலூயா. நம்ம எப்படி சொல்லுவோம்? விளங்காதது அப்படிம்போம். அது பைபிள் எப்படி போட்டுருக்கு? வழங்காதது. அந்த கால் ஒண்ணுமே செய்யல. நரம்பெல்லாம் செத்து போச்சுயா. செத்து போனா கூட கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசனா அந்த செத்து போன நரம்பு கூட உயிரிழைன்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. செத்து போச்சியா,
நரம்பு செத்து போச்சு, வணங்காத மனமாய் பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தான். யார் பேசுறத சொல்லுங்க. பவுல் பேசுகிறார். இன்னைக்கு யார் பேசிக்கிட்டு இருக்கா? யாரு சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க. யார் பேசிக்கிட்டு இருக்கா? பேசிக்கிட்டு இருக்கிறா. அன்னைக்கு பவுல் பேசிக் கொண்டிருந்ததை, ஆவியானவர் பவுல் மூலமாய் பேசிக் கொண்டிருந்ததை அவன் கேட்டான். எப்படி கேட்டானா? அவனை பவுல் உற்று பார்த்து, அவன் கேட்டது எப்படி தெரியுமா கேட்டானா? கேட்டுக்கணும், எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல நிறைய கூட்டம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த மனதாத காரணம் எப்படி கேட்டுக்கிட்டா? விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை எல்லாரும் கேட்கலாம். எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கோம்? விசுவாசத்தோட கேட்கிறோமா? என்னை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன்னு சொல்றாரு, என் வாழ்க்கையில இன்னைக்கு நிமிர்ந்துதான் நான் நடக்க போறேன்னு சொல்லி விசுவாசத்தோட கேட்கிறோமா? ஏதோ சொல்றாரு, கொஞ்ச நேரம் ஆமான அடையில சொல்லனா இவரு கத்தி கத்தி பேசுவாரு அப்படின்னு கேட்கிறோமா? எப்படி கேட்கிறோம்? சொல்லுங்க, எப்படி கேட்கிறோம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சொல்லி விசுவாசிக்க வேண்டும். இங்க பவுல் பேசுகிறதை இந்த வலுவான காரணவன் கேட்கிறது மாத்திரமல்ல, எப்படி கேட்கிறான்? விசுவாசத்தோடு, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அவங்களுக்கு உண்டு சொல்லி பவுல் கண்டார். ஹல்லேலூயா. நீ யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்டுக்கிட்டீங்களோ பவுல் அவனை கண்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கு பவுல் உங்களுக்காக வந்தார். பவுலை உண்டாக்கின தேவன் யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் வளர்க்காம இருக்குதோ, என்னெல்லாம் வளர்க்காம இருக்குதோ, அதையெல்லாம் பவுலை படைத்த தேவன், உங்களை என்னை அந்த சமஸ்தையை படைத்த தேவன் உங்களை இல்லை இந்த காலமெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எப்படி பார்க்கிறார்? மனிதன் முகத்தை பார்ப்போம், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறவர். இதயத்துல விசுவாசம் இருக்கா? ஆயிரத்துக்கு நிறைய பேர் விசுவாசம் இருக்கு. இதயத்துல இருக்குதா? இதயத்துல விசுவாசத்தை விசுவாசம் வாய்க்கா அறிக்கை செய்ய. விசுவாசம் எங்க வரணும்? வசனம் கிடைக்க முடியுமா? வசனம் நீதி உண்டாக ரட்சிப்புண்டாக வாயினாலே என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை கேட்டுட்டு இந்த காலத்தை கேட்டு இந்த காலம் விட்டு போக அப்படியே சொல்லிட்டு ரட்சிப்புண்டாக இந்த காரியங்களோட விடுதலை உண்டாக என்ன செய்யணும்? நானே நிமிர்ந்து நடக்க பண்ண போகிற கர்த்தர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. நடக்கும் போது சொல்லணும், சோதனை கரண்டி எடுத்து உள்ள விடும்போது சொல்லணும். ஹல்லேலூயா. குழம்பு தாளிக்கும் போது சொல்லணும், பட்டாசு கையை கட்டும் போது சொல்லணும், என்னை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு விசுவாசம் என்ன செய்யும்? பெருகும். என்ன சொல்றது? அந்த மனுஷன் பவுல் பேசுகிறத எப்படி கண்டானா? ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லி பவுல் கண்டு. ஹல்லேலூயா. பவுலாலேயே ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் உண்டு என்று காண முடியும்னு சொன்னா, இந்த கடைசி நாட்கள்ல சபையை நடத்துகிற ஆவியானவர் உனக்கு ரட்சிப்புக்கு உண்டாகிற விசுவாசம் உனக்கு உண்டு என்று சொல்லி கண்டு உன்னை கத்த நிமிர்ந்து நடக்க பண்ண அவரான முடியும். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்தது என்ன? தேவன் பவுல் அவனை கண்டு அவனை தன் கைகளை வைத்த போது அவன் எழும்பி காலூண்டி நிமிர்ந்து எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? காலூண்டி நான் நிமிர்ந்து நிற்க வேண்டிய வேலை எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் காலூண்டி நிமிர்ந்து நிற்க வேண்டிய வேலை இன்னைக்குதான் வேலை. இந்த வார்த்தை வந்து கொண்டிருப்பதான் வேலை. நான் காலோடி நிமிர்ந்து நீக்க வேண்டிய வேலை வந்துருச்சு. ஹல்லேலூயா. இந்த மனுஷன் இவரை காலோடி நிமிர்ந்து நிற்க முடியாத இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவனை காலோடி நிற்கப்பட்டது கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை. சுக
தன்னுடைய வார்த்தை வரும்போது உனக்குள்ள விடுதலை உண்டாகலாம். விடுதலை எப்ப உண்டாகும்? எப்ப உண்டாகும் விடுதலை? வார்த்தை மூலமாய் வல்லமை புறப்பட்டு வரும். இந்த வார்த்தை வரும்போது உனக்குள்ள காலோடு நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி எத்தனை விசுவாசிக்கிறீங்க? காலோடு நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எப்படி அவன் காலோடு குதித்து நின்றானோ, எப்படி நின்றானோ? குதித்து எழுப்பி நின்றான். சாதாரண எப்படி நின்றானோ? குதித்து எழுந்து நிமிர்ந்து நின்று நடந்தான். ஹல்லேலூயா. குதித்தெழுந்து நிமிர்ந்து நடந்தான். ஹல்லேலூயா. குதித்தெழுந்து நிமிர்ந்து நடக்க வேண்டிய வேலை வந்து சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதே காரியம் தான். அந்த காரியங்கள் கர்த்தர் குதித்தெழுந்து நிமிர்ந்து நடக்கப்படணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் குதித்தெழுந்து நிமிர்ந்து நடக்க வேண்டிய வேலை வந்துருச்சு. ஹல்லேலூயா. வேலை வந்துச்சு சிஸ்டர். நீங்க குதித்தெழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எத்தனை நிமிர்ந்து நிற்க வேண்டிய வேலை வந்துருச்சு. ஹல்லேலூயா. சும்மாலாம் கர்த்தர் உன்னை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. உன்னை நிமிர்ந்து நடக்கப்படுவதற்கு தான் கர்த்தர் கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. இப்படி வளர்த்து